வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாங்க, வள்ளலார் சொன்ன ஒரு பெரிய காப்பு மந்திரம். சின்ன பாட்டு தான் அது. ஃபஸ்ட்டு வள்ளலார் யாருன்னு சொல்லிடுறேன். வள்ளலாருக்கு ஒன்றும் அறிமுகம் தேவையில்லை. மேபி ரெண்டு பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது வடலூரில் பிறந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சைவ சித்தாந்தத்தோடைய அடுத்த நிலையை உபதேசம் பண்ணவர். அதாவது சன்மார்க்கம்னு ஒன்று அந்த உலகத்துக்கு கொடுத்தாரு. திருவருட்பா, பல திருமுறைகள், 6ஆம் திருமுறை, அது மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், நம்ம சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, திருஞான சம்பந்தர், அப்பர், சம்பந்தர்னு இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடுத்து இப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க, வாழையடி வாழையாக. கடவுள் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் நமக்கு என்ன தேவையோ அதை அந்த பழசெல்லாம் கொஞ்சம் அதுலேருந்து அப்கிரேட் ஆகி அடுத்த லெவல் மாதிரி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மகான்கள் மூலமாக. அதில் நமக்கு லேட்டஸ்ட்டாக வந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வள்ளலார் தான். நம்ம சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு கொடுத்த நெறி தான் சன்மார்க்கம் அப்படிங்கிறது. வள்ளலாரை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே பேசுவோம். பட் அடிப்படையாக ஒரு வடலூர் பகுதியில் வாழ்ந்து மறைந்த மகான் அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அருட்பெருஞ்சோதி அகவல்னு ஒரு பெரிய 1500 வரைக்கும் மேலே ஒரு பெரிய இது இருக்குது. நிறைய இருக்குது வள்ளலாரை பற்றி சொல்கிறதுக்கு. நான் அதெல்லாம் இங்கே சொல்ல போகிறதில்ல. இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, வள்ளலார் சொன்ன ஒரு காப்பு பாடல். அந்த காப்பு பாடல் என்னென்னா, ஒரு 7-8 லைன் தான் இருக்கும் அந்த காப்பு பாடலில். அந்த லைன் அது அந்த காப்பு பாடல் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க, வீட்டை விட்டு கிளம்புறப்ப, ஒரு ஊருக்கு போகிறப்ப அந்த காப்பு மந்திரத்தை சொல்லிவிட்டு மனசார நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்கும். அதாவது இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், மகான்கள் சொன்ன வார்த்தைகள், மகான்கள் ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயம், இது எல்லாத்துக்கும் பயங்கர பவர் இருக்கும். சித்தர்கள் ஆரம்பித்து வச்சது, மகான்கள் ஆரம்பித்து வச்சது எல்லாமே அது காலத்துக்கு அழியாது. இப்போ வள்ளலார் வடலூரில் ஒரு அன்னதானத்துக்கு ஏற்றி வச்சார். ஒரு அடுப்பை ஏற்றி வைக்கிறார், அணையாத அடுப்பு. இன்னைய வரைக்கும் அந்த கிச்சனில் அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மகான்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். அதே மாதிரி மகான்கள் சொன்ன வார்த்தைகளுக்கும் பவர் இருக்கும். நிறைய காப்பு மந்திரங்கள் இருக்குது நம்ம சைவ சித்தாந்தத்தில். நான் இங்கே சொல்ல போகிறது என்னென்னா, வள்ளலார் சொன்ன காப்பு மந்திரம் தான். வள்ளலார் பாடல் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அதாவது ஒரு உறவு முறை வச்சு தான் பேசுவார் இறைவன்கிட்ட. அப்பா, நான் வேண்டுதற்கு அருள் புரிய வேண்டும், இருக்கலாம் நான் அன்பு செய்தல் வேண்டும், தப்பேது நான் செய்தினும் நீ பொறுத்தருள வேண்டும், தலைவா உன்னை பிரியாத நிலை வேண்டும். ரொம்ப அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி, அப்பாட்ட பேசுகிற மாதிரி, அம்மாட்ட பேசுகிற மாதிரி தான் இறைவன்கிட்ட பேசுவார். அவ்வளோ உரிமையாக இறைவனை அவ்வளோ நெருக்கத்தோடு அவரை எப்படி நம்ம வணங்கணுங்கிறத நமக்கு சொல்கிறார். இந்த பாட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன், எதுவும் தப்பாக மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறனால பார்த்து சொல்கிறேன். இதோடைய பாட்டு நான் என் வீடியோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோவிலே, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஈவன் கமெண்ட் செக்ஷனில் வேணாலும் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது என்ன பாட்டுன்னாங்க, காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோலாலே பிறர் ஏற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுகின்றேன் விரைந்தளித்தேன் எனக்கே அப்படிங்கிறதான் பாட்டு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்கிறோம் இல்லையா, பஞ்சபூதங்களாலேயும் எனக்கு தொந்தரவு வரக்கூடாது, எந்த நோய்களும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, எந்த கிரகங்களும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, யமனாலையும் எனக்கு தொந்தரவு வரக்கூடாது, பிறர் ஏற்றும் கொடும் செயல்களாலே மற்றவங்க ஏற்றுற ஒரு வஞ்சகமான சூழ்நிலைகள்னாலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மெய்யளிக்க வேண்டுகின்றேன், ஒரு மெய்ஞானமான அந்த ஞான உடல் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறப்ப எப்படி நினச்சிக்கணுன்னா, மனசுக்குள்ளே அந்த பாவனை நினச்சிக்கணும். காற்றாலே புவியாலே ககனமதனாலே அப்படிங்கிறப்ப நீங்கள் மனசில் அந்த பாவனை தான் முக்கியம். அந்த இறைவனை நீங்கள் நினச்சிக்கணும். அதாவது பஞ்சபூதங்களாலேயும் கிரகங்களாலையும் இதனாலையும் எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு அந்த பாவனையோடு அந்த பாட்டை படிக்கணும். எந்த பாட்டு படித்தாலும் அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும்.
அந்த பாவனை ரொம்ப முக்கியம். அந்த ஒருமை நிலையோட ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவ வேண்டும்னு சொல்கிறார். ஒருமைங்கிறத வச்சே நம்ம அவ்வளோ பேசலாம். ஒருமை ஒரு முகமாக நம்ம இது பண்ணுறது. பாட்டை படிச்சுட்டு இருப்போம், மனசு எங்கேயோ இருக்கும், உடம்பு எங்கேயோ இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த பாட்டு படிக்கிறப்ப அதில் மனசு இருக்கணும். ஸோ இந்த காப்பு மந்திரம் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறப்ப, ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறப்ப, ட்ராவல் பண்ணுறப்ப, ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் இந்த பாட்டு படிச்சிங்கன்னா இது வந்து வள்ளலாரோட சக்தி வாய்ந்த காப்பு மந்திரங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு தனி பவர் இருக்கும். இது மாதிரி வள்ளலாருக்கு நிறைய காப்பு மந்திரம் இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமானது அவர் கொடுத்தது. ஸோ இதை நீங்கள் இதுதான் இந்த இதில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வள்ளலாரை பற்றி நம்ம தனியாக வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பு மந்திரம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதோடைய அர்த்தம் இன்னும் நம்ம வள்ளலாரை பற்றி நிறைய பேசுவோம். அவர் இயற்றின மந்திரங்கள் நிறைய இருக்குது. படிப்படியாக பேசுவோம். வாழ்க வளமுடன். இந்த காப்பு மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.